Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த செஷன்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. பிகாஸ் நமக்கு வந்துட்டு மெயின்ஸ் லெவல் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கண்டிப்பா இந்த மாதிரி செஷன்ஸ் நீங்க பார்க்கும்பொழுது யூ லேர்ன் திங்ஸ். ஓகேயா? சரி, ஸோ இங்க ஸ்டார்டிங் நம்ம பார்க்கும்பொழுது என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ சினோனிம் ஆன்டோனிம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ சினோனிம்ன்றது ஃபர்ஸ்ட் வேர்டு தானா, செகண்ட் வேர்டுன்றது ஆன்டோனிம் தானான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு இன்னும் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேஸ்க்கு டைரக்ஷன்ல they'll be mentioning it. ஓகேயா? ஸோ எப்பவுமே நம்ம சால்வ் பண்ணும்போது சினோனிம் அதுக்கப்புறம் ஆன்டோனிம் போட்டிருப்போம். ஆனா நம்ம வந்துட்டு அதே எப்படி நம்ம படிச்சிருக்கோமோ அப்படியே போடுறோமா அப்படின்றத பார்க்க மைட் பி ட்விஸ்ட் வைக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் செக் இட். ஃபர்ஸ்ட் வேர்டுன்றது சினோனிம் தான் கேட்டிருக்காங்களான்றத ஜஸ்ட் வந்து ஹேவ் அ கிளான்ஸ். ஓகே, சரி. ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ ஐடிஆர்சி அப்படின்ற மாதிரி வேர்ட் அண்ட் இட் இஸ் a 1 mark question. You have even 2 marks in the mains level exam. ஸோ எவ்வளோ மார்க்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. தப்பா போட்டா அதே மாதிரி டபுளா மார்க் போயிடும். சரியா? ஸோ அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா நம்ம போடணும். சரியா? ஸோ ஐடிஆர்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூபிட் பிஹேவியரோட ஒரு பர்சன் இருக்காங்கன்னு பொழுது தட்ஸ் கால்ட் as ஐடிஆர்சி. சரியா? ஸோ நான் when I write it you just make a note of it because இந்த மாதிரி வேர்ட்ஸ் நமக்கு எக்ஸாம்லயும் வரலாம். ஓகேயா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூபிட் பிஹேவியர். ஓகேயா? ஸோ யாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பிஹேவியர்ல இருக்கிற ஒரு பர்சனை வந்து நம்ம இப்படி சொல்ல முடியும். சரியா? சரி, ஸோ அப்போ இந்த வேர்டுக்கு எக்ஸாக்டா we need a synonym. ஓகேயா? ஸோ அப்போ வந்து brilliancy and mediocre. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா which is not good. ஓகே, ஸோ இந்த வேர்டோட மீனிங் நமக்கு தெரியாம இருக்கலாம். விச் இஸ் நாட் குட்னு சொல்லலாம். குட் பிஹேவியர். பிரில்லியண்டா பிஹேவ் பண்றாங்கன்னா நல்லா வந்து வைசரா இருக்காங்க அண்ட் நாலேஜபிளா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, தே ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரிவிலேஜ், லைசன்ஸ், டாக்மா. வாட் யூ மீன் பை டாக்மா? ஸோ இதுக்கு வந்து நான் வித்தியாசம் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ 2 விஷயம் சொல்லியிருப்பேன். ஒன் இஸ் டாக்மா அண்ட் அதர் ஒன் இஸ் doctrine. ஓகேயா? ஓகே, so what is the difference between dogma and doctrine பாத்தீங்கன்னா dogma cannot be changed. okay, if you take ஒரு ஸ்கூல்ல வந்து we have certain rules where it will not be changed and you have to follow it ன்னு சொன்னா it is a dogma. okay, but then doctrine ன்னும் பொழுது it is the teaching. ஓகேயா? so எப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. so religious aspectsலயும் வந்து they'll have lot of doctrines to be taught to others. okay, so அங்க வந்துட்டு it can be changed where அவங்க பண்ற டீச்சிங்ஸ்ல டிஃபர் ஆகலாம். ஓகே, ஆனா வந்து டாக்மாஸ் cannot be changed. so this is the difference between dogma and doctrine. சப்போஸ் இத பத்தி டீடைல்டா வேணும்னா நீங்க வந்து வெக்காப்ஸ்ல பாருங்க, இன்னும் கிளாரிட்டியா அந்த வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, so next is belief. so dogma is also a belief where ரெண்டுமே சினோனிமா தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, so அப்சர்டிட்டி. ஓகேயா? ஸோ அப்சர்டிட்டினா இட் இஸ் டோட்டலா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான ஒரு பிஹேவியரை ஹோல்ட் பண்றவங்கள தான் இந்த வேர்டை வச்சு சொல்லுவாங்க. அப்போ விஸ்டமோட இருக்காங்க அப்படின்றத நமக்கு இன்னொரு சினோனிம் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஷ்ரூடுன்ற வேர்டு கூட இட் இஸ் அ சினோனிம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். ஸோ விஸ்டம்னு சொல்றோம்னா இந்த வேர்டை கூட யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு சினோனிம் ஆன்டோனிம் வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எது? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். apprehension. so what do you mean by apprehension? so ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, you're so anxious about certain situation அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? ஃபியரோ இல்ல ஆங்ஸைட்டியை பத்தி பேசுறோம் பொழுது என்ன சொல்லலாம்? இத apprehension அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். so you need e here. ஓகேயா? so அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, so gratitude, respectful. so gratitude, respectful பொழுது ரெண்டுமே சினோனிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாலஜி கொடுக்குறீங்க அப்படின்னா you have done some mistake. ஓகேயா? so அங்க வந்து ஒரு request of like you're pleasing someone to forgive you. so அங்க வந்து apologyன்னு சொல்லலாம். it is not fear. ஓகேயா? what do you mean by dread அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். நமக்கு இருக்கிற ஃபியரை தான் அங்க ட்ரெட்னு சொல்றாங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ்னா இப்போ ஒரு செமினார் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல வந்து யூஆர் ஃபீலிங் ட்ரெட்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன்னா பயம் ஜாஸ்தி இருக்கு, ரொம்ப ஃபியரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நான் கான்ஃபிடென்ஸா செமையா பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் கான்ட்ரடிக்டரி, ரைட்? ஸோ அப்போ நமக்கு இங்க சினோனிம் ஆன்டோனிம் தேவைன்னும் பொழுது எதை சொல்லலாம்? ஆப்ஷன் 4. ஓகேயா? ஸோ டு நாட் டேக் எனி சிச்சுவேஷன் ஆர் என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் வேர்டுன்னும் பொழுது டோட்டலா அசியூம் பண்ண சிச்சுவேஷன் எடுத்துக்க கூடாது. எக்ஸாக்டா என்ன வேர்டு இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை தான் நம்ம தேடணும். நமக்கு நியர்பையா நிறைய கிளாஸஸ் கொடுப்பாங்க, கரெக்டா பிக் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் amenable.
ஸோ அமெனபிளா இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம amenable சொல்லலாம் which you can really agree to certain situations அப்படின்னும் பொழுது it is amenable plan அப்படின்னு சொல்லலாம் அக்செப்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்ப இங்க ரிலீஜியஸ் சொல்லியிருக்காங்க ஓகே theism அப்படின்னா it also talks about some belief பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்போ இங்க amenable இருக்குன்னா which is agreeable அப்படின்னு சொல்லலாமா discordant is you cannot accept things ஓகேயா ஸோ அக்செப்ட் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா congruous ஓகேயா ஸோ காங்க்ரூயஸ்ன்ற வேர்டை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதாவது the workplace is congruous to me okay the no so sentence எப்படி ஃபார்ம் பண்ணுங்கன்னா congruous room this congruous room is good for my workplace where இது வந்து நம்மளுக்கு ரொம்ப செட் ஆகி இருக்கு ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு அமெனபிளா இருக்கு உங்களால வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் வந்து இட் இஸ் பிளசன்ட் ஃபார் மீ அப்படின்னும் பொழுது காங்க்ரூயஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் ஸோ ஏன் அந்த எக்ஸாம்பிளையே நான் கோட் பண்றேன்னா இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு நான் அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் ஸோ அதே எக்ஸாம்பிள் இங்க சொல்லும் பொழுது அந்த வேர்ட் ஞாபகம் இருக்குன்றதுக்கு சொன்னேன் பட் இங்க வந்து இன்காங்க்ரூயஸ்ன்னும் பொழுது இஸ் டோட்டலி நெகட்டிவ் ஓகே த சரௌண்டிங் இஸ் நாட் pleasant to you it is not mending to you அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த வேர்டை சொல்லலாம் you're not agreeing to the particular situation சொல்லலாம் which is a negative context okay so அப்போ what do you need fourth option தான் நம்மளோட answer where it is a synonym and antonym okay next word okay so ludicrous okay so அப்படினா என்ன அர்த்தம் which is ridiculous இருக்கனால வந்து இந்த விஷயத்தை I couldn't take it it is very ridiculous okay என்னால வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ இங்க நமக்கு எது சினோனிமா கரெக்டா வரும் அதே வேர்ட் நமக்கு இருக்கு ஓகேயா என்ன இருக்கு ஆப்ஷன் 4 ridiculous இருக்கு நார்மலா இருக்குன்றத நம்ம ஆப்வியஸா ஆப்போசிட்டா எடுக்கலாம் where this is a negative word and this is a positive word ன்னு சொல்ல முடியும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ பிசெட்னா என்னன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு ராங் வேல வந்து கன்சிடர் பண்றத பிசெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ப்ளீட் பண்றீங்கன்னா யூஆர் ட்ரைங் டு ரிக்வெஸ்ட் ஆர் ப்ளீஸ் சம் ஒன் சரியா ஸோ ப்ளீட் பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் அசேல்னா வயலண்டா ஒரு விஷயத்துக்கு பிஹேவ் பண்றோம் பொழுது இட் இஸ் அசேல் அப்படின்னு சொல்லலாம் பர்டெயின் டு இஸ் pertain or pertinent அப்படின்னா என்னது ரிலவெண்டா இருக்க ஒரு விஷயத்த நீங்க பேசுறீங்க டினைனா நான் அதை பண்ண மாட்டேன் she is denying this particular project okay she is not doing it அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இங்க வந்து பிசெட்னா ஒரு பேட் வேல ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னும் பொழுது obviously you can consider this word where protect பண்றோம்னா பேட் வேல இருக்கு violent வேல இருக்கு அப்போ அதை பண்ணாம இருக்கணும் போது this is a positive word where second option தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ நமக்கு நிறைய வெக்காப்ஸ் வேர்டு தெரியணும் சரியா ஸோ சினோனிம் ஆன்டோனிம் மெயின்ஸ்ல அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா வேர்ட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ செஷன்ஸ் உங்களுக்காக வந்து நிறைய வெக்காப்ஸ் இருக்குல்ல அதை நீங்க தயவு செய்து பாருங்க ஏன்னா நமக்கு தமிழ்ல தான் தேவை அப்படின்னும் பொழுது தமிழ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு ஸோ யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி சரியா ஓகே ஸோ கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு இங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு ஸோ கண்டிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்றது எல்லா மெயின்ஸ்லயும் வரப்போகுது ஓகேயா ஸோ டெஃபினட்டா நமக்கு 5+ ஸ்கோர்ஸ் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ப்ரிலிம்ஸா இருந்தாலோ இல்ல மெயின்ஸா இருந்தாலும் நமக்கு இருக்க போகுது சரியா ஸோ மெயின்ஸ்னும் போது 10க்கு மேலேயே நம்ம எடுக்கலாம் ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை ஸோ கண்டிப்பா நமக்கு இவ்வளோ மார்க் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ரீடிங் ஸ்கில்ஸ்ல நம்ம பெஸ்டா இருக்கணும் ஸோ அதுக்கு நீங்க பண்ண போற ஒரே ஒரு விஷயம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்தாலோ இல்லாட்டி பேராஜம்பிள்ஸா இருந்தாலோ க்ளோஸா இருந்தாலோ இல்ல கிராமர் கொஸ்டின்ஸா இருந்தாலோ எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம் ஒரே ஒரு டிப் என்னன்னா reading for half an hour in a day okay without getting deviated you have to read a particular newspaper so இத வந்து ஒரு சில கிளாஸஸ் இந்த மாதிரி மெயின்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஐ டோன்ட் நோ வெதர் யூ கைஸ் ஆர் டூயிங் வாட் ஸோ நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் பிகாஸ் நமக்கு அதை பண்றோம் அப்படின்னாலே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சு புரிஞ்சுக்கிறோம் கரெக்டா ஸோ நியூஸ் பேப்பரை படிச்சு புரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கான ஒரு சைன் ஓகே ஸோ எவ்ரி டே யூ ஹாவ் டு ஹேவ் ஒரு டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பர்ல ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்க படிக்க போறீங்க சரியா ஸோ அதுல என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னு பாருங்க அதே கான்டெக்ட்டை இப்போ நீங்க தமிழ்ல போய் படிக்க போறீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல படிக்க சொன்னேன் தட் இஸ் அ பிகினிங் ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னா இங்கிலீஷ்ல படிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா ஸோ நீங்க புரிஞ்சிருக்கிறது கரெக்ட் தானான்றத அதே நியூஸை தமிழ்ல படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஆப்வியஸ்லி யூல் கெட் டு நோ சரியா ஸோ இதை வந்து செகண்ட் ஸ்டெப்பா பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ யூ ஹவ் டன் இட்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை நீங்க கமெண்ட்ல கொண்டு வாங்க பெட்டர்மெண்டா ஆக்கி இருக்கீங்களா அப்படின்ட்டு ஓகே சரி ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வரும்போது யூ ஹாவ் டு கோ ஃப்ரம் த கொஸ்டின்ஸ் பார்ட் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஸோ கொஸ்டின்ஸ் பார்ட்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா
என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இங்க பார்க்கும்பொழுது யூ ஹேவ் ட்ரூ சரியா? ஸோ ட்ரூன்னும் பொழுது டைம் கன்சியூமிங் தான். பட் தென் நீங்க அந்த மாரி விஷயத்த கொஞ்சம் பின்னாடி பட் தென் ட்ரை டு சால்வ் இட் சரியா? ஸோ மத்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணும்பொழுது இதுல 2, 3 விஷயங்கள நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ நம்ம மேல காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு லிசன் டு இட். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து இருக்கு. ஸோ நான் ஹாஃப் அ பேராகிராஃப் படிக்கிறேன். படிச்ச பிறகு எப்படி கீழ இருக்க சால்வ் பண்றேன். ஸோ நீங்க வந்து இத ரீட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் கோ த்ரூ த ஃபுல் கான்டெக்ஸ்ட். ஓகே. ஸோ திங்கிங் ஆஃப் வாட் எஜுகேஷன் மைட் லுக் லைக் இன் த நெக்ஸ்ட் டிகேட். ஓகே. ஸோ வாட் இஸ் டிகேட்? ஒரு 10 வருஷத்துக்கு தான் டிகேட்ன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிகேட்ல எப்படி இருக்க போகுதுன்றதை யூ ஆர் ட்ரைங் டு think. Okay, so அதான் இங்க கொடுத்திருக்காங்க. So one quickly realizes that the trends in technology are leaving a large number of other students behind. Okay, so இங்க வந்து ஒரு particular group of students வந்து it is leaving behind. எப்போ பாத்தீங்கன்னா one quickly realizes the trends in technology relate பண்ணும்பொழுது ஒரு group வந்து பின்னாடி இருக்கு. So today in an age of exponential change. Okay, what is exponential? ஒரு rapid ஒரு ஸ்பீடான ஒரு சேஞ்ச் வந்து நடக்குதுல. ஸோ அதை இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ அண்ட் எவர் இம்ப்ரூவிங் டெக்னாலஜிஸ் ஆர் பாப்பிங் அப் எவ்ரி டே அண்ட் இன் எவ்ரி கார்னர் ஆஃப் சொசைட்டி. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் ரைட். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறது கண்டிப்பா ஆப்வியஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ எஜுகேட்டிங் த பெஸ்ட் அண்ட் த பிரைட்டஸ்ட் இன் திஸ் பிரேவ் நியூ வேர்ல்ட் வில் டேக் அ நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் எஜுகேஷனல் paradigm. Okay, what is it? ஒரு டிபிக்கலான ஒரு பேட்டர்னை கொண்டு வந்து கொடுக்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வேர்ட் மீன்ஸ் அ பேட்டர்ன் அண்ட் வேற வார்த்தை எங்க நம்ம எக்ஸ்போனென்ஷியல்னா ஒரு ஸ்பீடா ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நமக்கு தெரியாம சில பேருக்கு இருக்கும். ஓகேயா? ஸோ அதெல்லாம் இப்ப தெரிஞ்சிச்சுன்னா பேராகிராஃப் நமக்கு ஈஸியா இருக்கும் என்ன சொல்றாங்க. ஸோ allowing our educational tools to age in corner of the classroom will be the mistake that may cost us our future. Okay, so நம்மளுடைய எஜுகேஷன் இது எல்லாமே கிளாஸ் ரூம்குள்ளேயே நம்ம விட்டுறத பத்தி சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, டூல்ஸ் டு ஏஜ் இன் த கிளாஸ் ரூம் கார்னர்ஸ். ஓகேயா? விட்டுடுறோம். will be the mistake that may cost us our future. so அதுதான் வந்து நம்ம ஃபியூச்சரோட காஸ்ட். ஓகேயா? ஸோ த்ரோயிங் அவே masses of children to inequitable access will ensure that we dash to the bottom of the global pool of employable workers for decades to come. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு மாஸ் ஆஃப் சில்ட்ரனை வந்துட்டு எப்படி வச்சிருக்காங்க. ஸோ இது டோட்டலா இட் இஸ் டாக்கிங் அபவுட் டெக்னாலஜியில பெட்டர்மெண்ட் கொண்டு வரும்பொழுது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் அவே ஃப்ரம் இட். ஓகேயா? ஸோ அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன்ன்றது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற கான்டெக்ட் எல்லாமே இங்க பேசியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க டெக்னாலஜி வில் ஷேப் த வே வி எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டெக்னாலஜின்றது என்னது? எப்படி வந்து வி எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஷேப் பண்றதா தான் இங்க விஷயம் இருக்கு. ஸோ இந்த next decade. So a user is not simply a person who uses. Okay, so எப்படி ஒரு விஷயத்த பண்றாங்கன்றது கிடையாது. Okay, not simply அது மட்டும் கிடையாது. Okay, so for the student, being a user should involve using the latest technology in a free and autonomous manner. Autonomous அப்படின்னு என்னது? தனியா ஒரு விஷயத்த வச்சு பண்றாங்கல்ல. ஸோ அட்டானமஸ் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை தான் இங்க ரிலேட் பண்ண ஃப்ரீயாவோ இல்லை அட்டானமஸ் மேனர்லயோ ஒரு விஷயத்த அவங்க கத்துட்டு அவங்க செய்யணும்ன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம் வில் அலவ் த ஸ்டூடெண்ட் டு பிகம் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருப்பாங்க இன் ஹிஸ் ஆர் ஹர் எஜுகேஷன் இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பொழுது இப்படி இருக்க மாட்டாங்கன்றாங்க. பாசிவ் பேசஞ்சரா they'll not be there. இன்ஆக்டிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன் ஆர் கரண்ட் டெக்னாலஜிக்கல் சொசைட்டி பீங் அ யூசர் ஆல்சோ மீன்ஸ் பீங் ட்ராக்ட். ஓகேயா? ஸோ ஒரு யூசரா இருக்காங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் ட்ராக்ட். ஓகேயா? ஸோ அவங்க எப்படி பண்றாங்க எல்லா விஷயங்களையும் அப்படின்றத கண்டிப்பா ட்ராக்டா இருப்பாங்க. ஸோ ட்ராக்கிங் அ ஸ்டூடெண்ட் மீன்ஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு டார்கெட் த எஜுகேஷன் டுவர்ட்ஸ் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ். ஓகேயா? ஸோ அந்த ட்ராக்டுன்றத சொல்லிட்டாங்க. ட்ராக்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேயா? ஸோ இங்க வந்துட்டு எப்படி அவங்க வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தையும் வந்து டார்கெட் பண்ணி பண்றாங்க சொல்லியிருக்காங்க. So the ability to accurately customize என்னது? ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பண்ணோம்ட்டு நம்ம different waysல you're trying to do. So இங்க வந்து customize the curricula. Okay, whatever you're trying to frame. So நீங்க வந்து எங்கெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லுவோம்ல, the areas that you have done and your என்ன சொல்றது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் நீங்க எங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் சொல்றது தான் இங்க சொல்றாங்க. ஸோ கஸ்டமைஸ் த கரிக்குலா டு த இண்டிவிஜுவல் ஹாஸ் பீன் த holy grail. What is grail? ஒரு target of educational philosophy for many years. Okay, so இந்த வேர்டுக்கெல்லாம் மீனிங் எழுதிக்கோங்க. சரியா?
Okay, so this golden age of technological development may soon enable this dream to become a reality. Okay, so அது அவங்க அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறாங்களே அது கடைசியில வந்து it is becoming a particular reality. So current educational curricula அப்படின்னா the individual assessment is arbitrary at best. Okay, so it is predictable, unpredictable ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So accurate assessing a student can only be achieved by using modern tracking. ஓகே, ஸோ இந்த ட்ராக்கிங் பண்றோம், மாடர்ன் ட்ராக்கிங் வச்சு தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் டேட்டா பேஸ் டெக்னாலஜிஸ் வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜின் அ வேர்ல்ட் வேர் எவ்ரி சைல்ட் ஹேஸ் அ டேப்லெட் கம்ப்யூட்டர் வித் ரெடி ஆக்சஸ் டு த இன்டர்நெட். ஓகே, ஸோ இமேஜின் சொல்லும் பொழுது அந்த மாதிரி கண்டிப்பா யூ ஹேவ் டு திங்க் வென் யூர் ரீடிங் த பர்டிகுலர் பேசேஜ், டூ நாட் அசியூம் திங்ஸ். ஓகேயா, வாட் எவர் இஸ் கிவன், ட்ரை டு இமேஜின் த பர்டிகுலர் சிச்சுவேஷன். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணும்போது திருப்பி அந்த பிக்சரிங் அப்படியே வந்துட்டு போகும், அது கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். சரியா? ஃபர்தர் இமேஜின் தட் every student has can access all the knowledge of humankind freely at any moment in the time. Okay, so எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியறதா இருக்கு அப்படின்னும் பொழுது continue to imagine a world where a misspelled word brings up a spelling challenge application instead of an auto correction. Okay, so அதுவா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஒரு ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ try to template what it would mean for a teacher to have a database of every misspelled word. ஓகேயா, ஸோ அவங்க ஒரு database வச்சிருக்கணும் misspelled words எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ every misunderstood concept or every missed equation for each of their student. ஓகேயா, ஸோ யார் என்ன தப்பு பண்றாங்களோ அதுக்கான database ஒரு ப்ராப்பரா ஒரு டீச்சர் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் இங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ try to envision. what is envision? நீங்க ஒரு விஷயத்த கற்பனை பண்றீங்க. என்விசேஜ்னா என்னது? ஸோ அதை தான் நம்ம வந்து வேர்பா யூஸ் பண்ணோம். இங்க வந்து we are using it as a noun. சரியா? ஸோ எங்க அந்த என்விசேஜ்? ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை டு என்விஷன் அ டீச்சர் வித் த எபிலிட்டி டு கஸ்டமைஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் யூசர் வித் மினிமல் எஃபர்ட். Okay, so imagine the curriculum being automatically targeted to the user through an intuitive educational pattern that knows all strengths and each unique weakness. What is intuitive னு பாத்தீங்கன்னா உங்களோட உள் உணர்வு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ல. ஓகே, ஸோ அதை வச்சு தான் வந்து ஆல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஈச் யூனிக் உங்களோட வீக்னஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இயர்ஸ் மோஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் வுட் கன்சிடர் அண்ட் education as something you receive. ஓகேயா, ஸோ எஜுகேஷன்ன்றது வாட் யூ டேக். ஓகேயா, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து பர்சீவ் பண்றோம், எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஆஃபன் ஹியர் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் வேர் டிட் யூ ரிசீவ் யுவர் எஜுகேஷன், இது எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த கான்டெக்ஸ்டும் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் வி ப்ரொசீட் த்ரூ த நெக்ஸ்ட் டிகேட், ஸ்டார்டிங் கொஸ்டினுக்கு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் டிகேட்ல எப்படி இருக்க போகுது. ஸோ அதான் இங்க வி ப்ரொசீட் த்ரூ த நெக்ஸ்ட் டிகேட், எஜுகேஷன் வில் ஸ்லோலி மூவ் அவே ஃப்ரம் த ரிசப்ஷன் அண்ட் டுவர்ட் பீங் கஸ்டம் designed for the individual user. So startingல எல்லாம் படிச்சிருப்போம் and after that it is customized. அப்புறம் வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் யூசர் எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்களோ அது பிரகாரம் தான் ஆயிரும். ஓகே, ஸோ நியூ டெக்னாலஜி வில் நாட் ஓன்லி allow us to receive an education but also develop an education. We not only take it but then we develop the particular education. ஸோ இந்த டெக்னாலஜி அப்படின்னு வரும்பொழுது அதை எப்படி பண்றாங்க, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும் பொழுது ஒரு டெக்னாலஜி மூலியமா கிடக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ கொஸ்டின் we might ask in 10 years, how did you develop your education? ஸோ இந்த விஷயங்களும் கேட்பாங்க. ஸ்டார்டிங்ல எங்க, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, எப்படி டெவலப் பண்ணும். the question of where will still be important but the how of the matter will be focus that defines the individual. ஓகேயா, ஸோ எப்படி அதை ஃபோக்கஸ் பண்றோம், ஃபோக்கஸ் பண்ணி அதை தெரிஞ்சிருக்கோன்றது உங்களை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நார்மலா நாட் ஓன்லி அபவுட் எஜுகேஷன், ஸோ ஹவு பீப்புள் கெட் எஜுகேட்டட்ன்ற விஷயத்தையும் இங்க ரொம்ப கிளாரிட்டியா நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? Okay, so to make this a reality, we will need to standardize platform from which to develop a student's unique education. எப்படி அதை standardized formல பண்ணணும்ட்டு. சரி, okay, so we are stopping here. Okay, so இந்த ட்ரூவை நம்ம போடலாம். அடுத்த பார்ட் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு நமக்கு தேவையான்னு பார்க்கலாம். So which of the following are true in the context of the passage? So ட்ரூவா இல்லையான்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ்க்காக தான் நான் மெயினாக ரீட் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம மெயின்ஸ்ன்னு வரும்பொழுது ஒரு சில டைம்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணி தான் போட முடியறதா நமக்கு இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா புரிஞ்சு ரீட் பண்ணிக்கணும்.
So in the presence of the technology, each student would require constant monitoring by other individuals to maximize the learning. So is this point there? அதை வந்து திங்க் பண்ணுங்க. அடுத்து educational philosophy is based on the belief of tailoring educational syllabus to individual student capabilities. So is this there? Educational philosophy பத்தி நம்ம பார்த்தோமா? So philosophy is what? ஒரு தத்துவம் சொல்லுவாங்கல்ல. So அதை வந்து it is based on the belief of tailoring is what? Cutting something, okay? So அதை curtail பண்றோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல sometimes. So educational syllabus to individual student capability ஏத்த மாதிரி பண்றாங்களா? So அது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. The author visualizes that each student will have access to technology in the future. So இது வந்து நமக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது தேர்ட் பாயிண்ட் எனக்கு ரீட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரியுது. ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்த மென் பண்ணுவாங்கன்ற பாயிண்ட் நம்ம மேலே ரீட் பண்ணிட்டோம். இப்போ சி கன்ஃபார்மாக வரப்போகுது நமக்கு தெரியுது. அப்போ சி கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னா 1 and 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏ பாருங்க. ஏ வந்து நம்ம படித்தோமா? இந்த presence of technology each student would require constant monitoring by other individuals. ஓகே. டீச்சர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்கன்னு பார்த்தாங்க. பட் ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட எரர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. டு மேக்ஸிமைஸ் லேர்னிங்காக இந்த விஷயம் பண்ணுன்ட்டு நம்ம படித்த வரைக்கும் பேராகிராஃபை பார்க்கல. ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணும்பொழுது இந்த விஷயமும் தெரியும். பட் கீழே இருக்க கான்டெக்ட்லையும் இந்த இந்த கான்செப்ட் அங்கே நமக்கு இல்லை. ஓகே. ஸோ அப்போது பி ட்ரை பண்ணுங்க. ஸோ பி படிச்சிங்கன்னா எஜுகேஷனல் ஃபிலாசபி. ஸோ இதை பற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். எஜுகேஷனல் ஃபிலாசபி ஃபுல்லாக எதுக்கு ரீட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த கான்டெக்ட் புரிஞ்சுதா? ஸோ எஜுகேஷனல் ஃபிலாசபி பற்றி எங்கேயாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. லேர்னிங் ரெசிப்ரோக்கல் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வி ஸ்டாப்ட் ரைட். ஸோ திஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதில் அந்த கான்செப்ட் இருக்கா? முன்னாடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி. Okay, so it is not here. Okay, so tracking student பத்தி இங்க கொடுத்திருந்தாங்க. user பத்தி இங்க இருந்தது. educating the best and the brightest is the brave new world ன்னு சொல்லியிருந்தாங்க. philosophy பத்தி கொடுத்திருந்தாங்க. I mean அந்த பாயிண்ட் வந்து பட் இட் இஸ் வேலிட் தான். ஆனா வந்து இது எங்க இருக்கு அந்த பாயிண்ட்ன்றது platform, these participants will have a role to play. Okay. Okay, so here you have error spotting question also. Intuitive database வச்சிருப்பாங்க அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. Okay. So belief of tailoring the educational basis. Just a minute. Okay, so student will have user okay, so user gathering resources இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. Platform to create. So this standardized platform எது கொடுத்திருக்காங்கன்னா to see it is here actually. This standardized platform will allow us to tailor a customer curriculum that will be matched to talents, interest and life goals. Where second point வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் 4. ஸோ ஏ வரல அப்படின்னும் பொழுது பிசி வருமா? ஏன்னா சி மட்டும் தனியா இருந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபுல்லா செக் பண்ணோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பெனிஃபிட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அ ஸ்டாண்டர்டைஸ் டெக்னாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ மேலே நம்ம அந்த பேராகிராஃபை பார்த்தோம். ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் அ சைல்ட் வில் டேக் ப்ரெசிடென்ஸ். ஓகே. ஸோ ஓவர் த கிரேட்ஸ் இ ஆர் ஷி ஸ்கோர்ஸ். ஓகேயா? ஸோ அது அந்த ஸ்கோர் அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுல வந்துட்டு அவங்க அதை பார்ப்பாங்களா? ஓகே. அவங்களோட பொட்டென்ஷியலை. ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இம்ப்ரூவிங் த எஜுகேஷனல் சிலபஸ் வுட் பிகம் ஈஸியர். ஸோ அதை சொல்லியிருக்காங்களா? இன்னுமே வந்து சிலபஸை கொண்டு வரதுனால இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகுமா? இல்லை வந்து டீச்சர்ஸ் வுட் பி ஏபிள் டு டிவோட் மோர் டைம் டு டீச்சிங். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து சி வந்து ரிலேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் டாஸ்க் குட் ஈஸிலி பி டெலிகேட்டட் டு அன் இன்ட்யூட்டிவ் டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் லைக் வாட் எவர் தே ஆர் ஃபீலிங். சரியா? ஸோ ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மை பற்றி தான் கேட்டிருக்காங்க. கிரேட் சிஸ்டம் வில் பி ஃபார் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ டீச்சர்ஸ்க்கான ஜாப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் டேட்டா கேதரிங் ஒர்க் ஆஃப் அ மிஷன் வில் ஆல்சோ ஃப்ரீ த டீச்சர் ஃப்ரம் த burden of record keeping and tedious tasks that currently distract from real job of teaching and learning. அப்போ என்ன சொல்லலாம்?
able to devote more time of to teachers would be able to devote more time to teaching. So இங்க வந்து அது கான்ட்ரடிக்டரியா ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அவங்களோட டாஸ்க் வந்து அந்த மிஷன் வந்து பண்ணிடுது. ஸோ அந்த 3 திங்ஸ் வந்து இதை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்துட்டு mission will free the teacher from the burden. Okay. So student will be the user and gathering resource skills, knowledge in efficient and measured sequence. So adla பண்றாங்க. Teachers will be the facilitators assisting the development of the curriculum and inspiring the direction the student takes. Okay. So 3 things சொல்லியிருக்காங்க. இங்க 3 participants இருக்காங்கன்ட்டு standardized formல. So teacher என்ன பண்றாங்க, அவங்களோட கரிக்குலம், அவங்க எந்த டைரக்ஷன்ல போகணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன விஷயத்தை எடுத்துக்கணும், ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அது எல்லாத்தையும் ஒரு யூசரா தே ஹேவ் டு கேதர், அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டெக்னாலஜி ரிலேட் பண்ணி பண்ணும்போது. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் வேலிட். ஸோ இங்கே வந்து எஜுகேஷனல் சிலபஸ் ஈஸியராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது முடியாது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி இஸ் பாசிபிள். So next சொன்னீங்கன்னா potential of a child will take in the point grades பத்தியும் சொல்லியிருக்காங்க. So this is also possible. So the B point மட்டும் நம்ம பார்க்கலாம். B is tasks such as tracking reports, improving the educational syllabus. Syllabus பத்தி ஆல்ரெடி போட்டிருந்தாங்கல்ல, பெஞ்ச்மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டீச்சர்ஸ் பற்றி அந்த 3 பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இங்கே பார்த்துட்டோம். அடுத்து பேசிஸ் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணுறதுனால இருக்குது. எக்ஸாமில் வந்து யூ வில் ஹேவ் த பர்டிகுலர் பேராகிராஃப் இன் யோர் லெஃப்ட் சைட். ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்க்ரால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி டைம் உங்களுக்கு அங்கே எடுக்காது. ஓகே, மிஸ்பெல்ட். ஓகே, ஸோ சிலபஸ் பற்றி நம்ம இங்கே இந்த இடத்துல பார்க்கல, பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்ல அந்த வேர்டை நம்ம பார்த்தோம். சிலபஸை வந்து ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்றது இட் வாஸ் தேர். ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்டாப் த வீடியோ அண்ட் ஜஸ்ட் ரீட் த பர்டிகுலர் பேராகிராஃப். ஓகேயா? ஸோ இங்கே வந்து ஆல் 3 ஆர் பாசிபிள், விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் பாயிண்ட் வாஸ் தேர், திஸ் வி ஆல்ரெடி ரெட். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைட்டில். ஓகே, ஸோ டைட்டில் நல்லா தெரியும், இந்த பேராகிராஃப் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைட்டிலை கண்டிப்பாக பிக் பண்ணி போடுங்க. தெரியலனா அந்த கொஸ்டினை நீங்கள் ஆப் பண்ண வேண்டாம். ஓகேயா? ஸோ டெக்னாலஜி அ வெல்கம் ரிலீஃப் டு த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு ரிலீஃப்னு சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரீவேம்பிங் த எஜுகேஷனல் செக்டார் அண்ட் இம்பாசிபிள் ஃபியூச்சர். ஓகே, திருப்பி ரினியூ பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்களே, திருப்பி கொண்டு வரதான் சொல்றாங்க. நோ, திஸ் இஸ் நாட் த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டிகேட்ல எப்படி ப்ராப்பர் பண்ண போறாங்க? ஸோ எஜுகேஷன் ஆர்பிட்ரரி பட் அ ரியாலிட்டி. ஸோ இட் இஸ் அன்பிரிடிக்டபிள் பட் இட் இஸ் ட்ரூத்னு சொல்றாங்களா? இந்த டெக்னாலஜி அந்த எக்கனாமியா, இல்லை டெக்னாலஜி ரீஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ விச் இஸ் பாசிபிள்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5 வேர் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் வாஸ் ஆல்ரெடி தேர். திருப்பி வந்து அவங்கள ஷேப் பண்றதுக்கு எஜுகேஷன் தான் யூஸ் ஆகுதுன்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு எரர் ஸ்பாட்டிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இது வரையும் நமக்கு 2 பாயிண்ட் வந்து கொஷனுக்குள்ளே இருந்தது. ஓகேயா? ஸோ இந்த 2 கொஷனை நீங்கள் படிச்சுட்டு மேலே போயிருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்லாம் யூ டோன்ட் நீட் டு ரீட் இட் ஃபுல்லி. சரியா? த கொஸ்டின் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் வில் பி ரிலவென்ட்லி அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் அ ஸ்டாண்டர்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் ஓவரால் இன்டெலிஜென்ஸ். ஓகேயா? ஸோ த கொஸ்டின் நம்ம பொழுது சிங்குலராக இருக்கு. ஓகே, ஸோ ஆஃப் ஃபெயிலியர் ஆர் நம்ம பொழுது ஃபெயிலியரும் சக்ஸஸையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் இஸ் அ மோடல் verb. ஓகே, ஸோ அது பக்கத்தில் V1 ஃபார்ம். ஸோ பி நமக்கு இருக்குன்னு பொழுது இங்கே என்ன சொல்லணும்? நமக்கு V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும். we don't use adverbs. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? will be irrelevant and replaced with a standard. ஸோ a பக்கத்தில் உங்களுக்கு ஒரு singular noun தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் மெஷர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அ adjective which is given. அப்போ இது என்ன சொல்லலாம்? நவுன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இங்கே ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் ஓவரால் இன்டெலிஜென்ஸ். அப்போ இங்கே வந்து இது நவுன், வேறு இதையும் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ adjective. ஓகே, அப்போ ஆண்ட்ன்றது நமக்கு ரெண்டுமே கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ where you have the error in the second part, அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு blank fill பண்ணணும். ஸோ blank fill பண்ணுறீங்க அப்படின்னா
என்ன கான்டெக்ஸ்ட்ல அங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சம்டைம்ஸ் வேர்ப் கேட்டிருந்தா நமக்கு டென்ஸ் தேவைப்படும். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து மேல வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த பர்டிகுலர் பிளாங்க்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம எடுக்கலாம். ஓகேயா? Okay, so we கொடுத்திருக்காங்க. So what do you need? You need a plural verb. அப்போ throwing away masses of children to inequitable access will ensure that we dashed at the bottom of the global pool of employable workers for decades to come. So what has to come there? இங்க வந்து languish என்ன அர்த்தம்னா ஒரு லாஸ் பத்தி பேசும்பொழுது இதை நம்ம சொல்லலாம். flourish is a positive word, right? Okay, so enhance பண்றோம்னா improve பண்றோம். recuperate, okay, recuperate அப்படின்னா again you're trying to bring it up. ஒன்னு போயிருச்சு திருப்பி வந்து அதை கொண்டு வரீங்க, சரியா? so scurry அப்படின்னு சொன்னா to run quickly in short steps. So that doesn't come here, which is like apart from this particular concept. Okay, சரி. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அங்க? we அப்படின்னும் போது plural verb எல்லாமே நமக்கு அந்த கான்டெக்ட்ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன வேர்ட் போடலாம்? we languish at the bottom. so கீழே இருக்காங்க அப்படின்னும் போது obviously you need a negative word. அப்ப negative word தேவைன்னா என்ன சொல்லலாம்? loss பத்தி சொல்லலாம். வேர் languishன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம், which is option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரெசிப்ரோக்கல்னா ரிவர்ட் பண்றோம் அப்படின்லாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கேட்டிருக்கிறது சிமிலர் மீனிங், பட் அக்கார்டிங் டு த passage we have to tell. அப்போ reciprocalன்ற வேர்டை எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ டைரக்டா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், ரிவர்ஸ்ன்னு சொல்லலாம். ரெகுலரோ அன்ரெஸ்பான்சிவோ இங்க சொல்ல மாட்டோம். ஆனா இங்க ரெசிப்ரோக்கல்னு சொல்லும் பொழுது என்ன கான்டெக்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இங்க இருக்கு, லேர்னிங் வில் பிகம் அ ரெசிப்ரோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பிட்வீன் த டீச்சர், த ஸ்டூடெண்ட் அண்ட் த மிஷன். ஸோ அந்த 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் பத்தி பேசும்பொழுது தே ஹாவ் டோல்ட் திஸ். ஸோ பிகம் அ இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேயா? ஸோ மூணுமே வந்து எப்படின்றது, ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு டீச்சரோ ஒரு நியூ டெக்னாலஜின்னும் பொழுது அந்த மிஷனோ சேர்ந்து பண்றாங்கன்னும் போது ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். ஸோ அன்ரெஸ்பான்சிவா இருந்தாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அட்டனாமிஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம்ல, சிங்கிளா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம் யூ நீட் அ ஆப்போசிட் வேர்ட். அப்போ சிங்கிள் வராது, அப்போ டிபெண்டன்ட் தான் சொல்ல முடியும். இண்டிபெண்டா பண்றாங்கன்னும் பொழுது டிபெண்டன்ட், which is a opposite word. okay, next one. okay, so இங்க வந்து get through. so get through அப்படின்னும் பொழுது properly according to the meaning and mark your answer. ஓகே, 1 2 3 4 5. சரி, ஸோ இங்க ஒரு ஃப்ரேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்த்து இந்த கான்டெக்ட்ல நமக்கு இந்த சென்டென்ஸ்ல வருமா வராதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது நார்மலா வந்து ஒரு வேர்டு கொடுப்பாங்க, பட் இங்க வந்து நமக்கு இன்னைக்கு ஃப்ரேஸ். ஸோ கெட் த்ரூனா ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்கோ. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? ஸோ we can get through 4 computers. ஸோ இப்போ நார்மலா வந்து ஒரு விஷயத்தை கடந்து போறோம் டிஃபிகல்ட்னா இங்க கம்ப்யூட்டர் ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலன்னா ஆல் கரெக்ட் போயிடும். ஓகே, பட் ஆல் எக்ஸப்ட் 1. ஸோ 1 இல்லாமல் பாக்கியெல்லாம் வந்துச்சுன்னா ஆப்ஷன் 3 கூட நம்ம சொல்ல முடியும், சரியா? ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கெட் த்ரூ த ஃபர்ஸ்ட் 5 minutes ஆஃப் மை ஸ்பீச். ஓகே, ஸோ நான் அதை பார்க்கணும் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் தென் ஐல் பி ஃபைன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் பாசிபிள். ஐ வெயிட்டட் அ டே அண்ட் காட் த்ரூ டு an automated message that transferred me to an employee. So அது கேட்ட பிறகு ஸோ அதை நான் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ 2 and 3 இஸ் தேர் அப்படின்னும் பொழுது ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ 4 ரீட் பண்ணாமலே யூ கேன் கன்க்ளூட் அ ஆன்சர். ஸோ இதையும் செக் பண்ணிக்கலாம். இங்க ஐ திங்க் யூ கேன் கெட் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2 chapters. ஓகே, ஸோ அது ரீட் பண்றதுக்கு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெட் பிஹைண்ட் த இயர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர்டா இருக்காங்க, இல்லை த பர்சன் இஸ் லேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னும் பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ ஐ எம் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கான்ட் ஹாவ் அ மீர் இன்ஸ்பெக்டர் ஸ்டில் லேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேயா? ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரன்னிங் அ கேஸ் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ஸ், இந்த இம்பார்ட்டன்ஸ்ல அவங்க இப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த கான்டெக்ட் அந்த ஃப்ரேஸ் வந்து இட் இஸ் ஆப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதுன்னா எதெல்லாம் வராது நமக்கு? except 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பாசிபிள், யூ கேனாட் கன்க்ளூட் இயர். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டாமி வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் யூனிவர்சிட்டி வித் அ ஷேப்லி ஹேர் கட் ஆஃப் மீடியம் லென்த் தட் ஃபெயில் டு ஹைட் த ஃபேக்ட் தட் ஹீ வாஸ் immature. Okay, he was lacking experience. So second is also possible. அப்போ 1 இருக்கு,
2வும் இருக்கு அப்படின்னும் பொழுது 4th ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் போயிருச்சு. அடுத்தது ஸோ 4 இப்போ செக் பண்ணலாம். 4 வரல அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷனோட நம்ம போயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், இதுவும் வந்துருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5. சரியா? ஸோ அது இருக்குன்ட்டு நம்ம அந்த ஆர்டர்ல செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெல் லெட் மீ டெல் யூ யங் கியா யூ ஆர் ஸ்டில் lacking experience, you are still immature, so it is possible அந்த sentence அங்க அந்த phrase அங்க சொல்ல முடியும். அப்போ obviously it is option 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு 1 மார்க் இருக்கு, கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் sit on the fence. ஓகே, ஸோ sit on the fence பொழுது இந்த இடியம்க்கு என்ன சொல்லலாம், you cannot decide. ஓகே, ஸோ இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதை தான் sit on the fence ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன சொல்ல முடியும், the commission has chosen extraordinarily to sit on the fence, murmuring that schools must decide for themselves. Okay, so இங்க வந்து commission வந்து has chosen extraordinarily to sit on the fence. So to avoid the situation சொல்லலாம். Okay, so this is under doubt. இது வருமான்னு தெரியல. Avoid the situation. Next one. So as an admiring disciple, he always sat on the fence to listen to the குருஸ் டீச்சிங். ஸோ இது வந்து கேட்கறதுக்காக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பா 2 நமக்கு வராது. 2 நமக்கு வராதுன்னா இந்த ஆப்ஷன் போயிருச்சு. ஓகே, ஸோ எக்ஸப்ட் 2 நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Krishna, although clearly excited, had not altogether lost his ability to sit on the fence. Okay, so he's clearly excited, fine, and altogether lost his ability to sit on the fence to avoid the particular situation where to go. So third option is also possible. அப்போ 1 வந்து confused, but third is possible. So இந்த option போயிருச்சு. So அங்க 3யும் இருக்கு 1ம் இருக்கு. So 4 we have to read. The government should stop sit on the fence and make its position clear. Okay, so அவங்க வந்து dilemma-லயே இருக்க கூடாது. They have to come to a conclusion. So 4 is for sure it is coming. அப்போ 4 sure it is coming னா நம்ம 2 possibility இல்லைனா option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so at a loose end அப்படின்னா you're feeling bored to a particular situation. ஸோ என்ன பண்றது, எதுவுமே பண்ணாம இருக்கிறது, டு டூ நத்திங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை you're feeling bored அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், டீம் கேப்டன் was at loose end feeling disappointed this afternoon because he lost a match. ஓகே, ஸோ feeling bored அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல கோட் பண்றாங்க, டீம் கேப்டன் was bored, feeling bored, disappointed this afternoon because he lost a match. Match தொலைச்சிட்டா how he'll feel bored, how he'll be he'll be without doing anything. So first option is not possible. Next one. So adolescents are most likely to get into trouble when they are at a loose end, when they are doing nothing. Okay, so எதுவுமே பண்ணாம adolescent ageல இருப்பாங்கல்ல, அந்த teensக்கு கொஞ்சம் முன்னாடி, ஸோ அதை தான் சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் ஒன் பாசிபிள். ஸோ செகண்ட் ஒன் பாசிபிள்னா எக்ஸப்ட் 2ன்றது வராது, ஏன்னா 2 follows. Okay, so 2 follows. So you have these 3. So first option வராதனால 5ம் வராது. இப்போ நம்ம 3 இல்லனா 4 ஏதோ ஒன்னு செக் பண்ணாலே ஆன்சர் சொல்லலாம். சரியா? Okay, so if you find yourself at a loose end, you could always clean the bathroom. So if you find that you are like feeling bored, what you have to do, you have to clean your bathroom கொடுத்திருக்காங்க, which is option 4, which you can say. So இங்க grammatically கரெக்ட்டா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. Okay, so we have come to the end of the session. So கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you guys have doubts, you can put it in the comment. Okay, have a very great day. Thank you.